இதுக்கு முன்னாடி அந்த பூலித்தேவர் தான் முதல் விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு பார்த்திருக்கோம். விடுதலை ஆங்கிலேயர் விடுதலை போராட்ட வீரர்ன்னு சொல்லக்கூடாது. ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் வீரர். ஏன்னா, அவங்க எல்லாருமே அவங்களோட இதுக்காண்டி தான் போரிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் பேர் என்ன? அழகுமுத்துக்கோன். அவர் எந்த இடத்தோட எந்த பாளையத்தோட தூத்துக்குடி மாவட்டத்தோட கட் கட்டாலங்குளம். கட்டாலங்குளமோட இதா இருப்பாரு. அவர கடைசி எப்படி கொல்லுவாங்க? பீரங்கில கட்டி, பீரங்கிய வெடிக்க விட்டு கொன்றுவாங்க. யூசப் கான் இவர் வந்து இந்த மருதநாயகம் அழைக்கப்படும் யூசப் கான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்த சேர்ந்திருப்பாரு. ராமநாதபுரம் மாவட்டத்துல பிறந்திருப்பாரு. அங்க ஒரு இந்துவா தான் பிறந்திருப்பாரு. அ அதுக்கப்புறம் புதுச்சேரியில தான் அவர் வந்து இஸ்லாம் மதத்த தழுவுவாரு. எந்த இடத்துல தழுவுனாங்கன்னு கேட்பாங்க. புதுச்சேரியில தழுவியிருப்பாரு. தழுவி யூசப் கான்னு பேர மாத்தியிருப்பாரு. முக்கியமா எப்ப சேர்ந்திருப்பாருன்னா, 1752ல ராபர்ட் கிளைவோட தலைமையிலான திருச்சி முற்றுகை நடக்கும். திருச்சி முற்றுகைன்னா திருச்சிய போரிட போயிருப்பாங்க. அப்பதான் அவர் அந்த பிரிட்டிஷ் இதிலேயே சேர்ந்திருப்பாரு. கம்பெனி நிர்வாகத்துக்காண்டி அந்த இதுல கொஞ்சம் இவர் பெரிய ஆளா வளர, வளர இவருக்கு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. திருநெல்வேலி, மதுரை இந்த இடத்தெல்லாம் 1756ல இருந்து 61 வரைக்கும் அவர் கட்டுப்பாடுல இருக்கிற மாரி. அவர் கீழ இருக்க ஆற்காடு நவாப் இருக்கும். ஆற்காடு நவாபுக்கு கீழ இவர் இருக்க மாரி இருக்கும். இவர் அப்ப அந்த மதுரையில இருக்கப்ப தான் மதுரையில நெறைய மக்களுக்கு உதவி செய்வாரு. இந்த மாரி போயிட்டு இருக்கும். இவரு உதவி செய்றப்ப மக்கள் செல்வாக்கு அவருக்கு அதிகமா இருக்கும். மக்கள் செல்வாக்கு அதிகமாக, அதிகமாக பிரிட்டிஷுக்கு ஒரு பயம் வரும். இவரு மறுபடியும் கிளர்ச்சி ஆரம்பிக்கலான்னு. அப்படி இருக்கிறப்ப பிரிட்டிஷ் இவர எதிர்க்க போறாங்கன்னு தெரிஞ்சோனே, இவரும் எதிர்க்க ஆரம்பிப்பாரு பிரிட்டிஷ. அப்பதான் பிரிட்டிஷே எதிர்க்க ஆரம்பிப்பாரு. எதிர்க்க ஆரம்பிக்கிறப்ப இவர் மேல ஒரு இது பண்ணி, அ இது துரோக குற்றச்சாட்டு இது பண்ணி, இவர் நண்பர் இவரோட ஒரு குளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் மூலமாவே துரோகம் பண்ண வச்சு, இவர சிறைப்பிடிச்சுருவாங்க. சிறைப்பிடிச்சு இவர எங்க தூக்கிலிட்டாங்க? அதுதான் முக்கியம். இந்த மதுரை மாவட்டத்துல உள்ள சம்பட்டிபுரம். சம்மட்டிபுரத்துல அக்டோபர் 15, 1764 அன்னைக்கு இவர தூக்குல போட்டிருப்பாங்க. இந்த இது முக்கியமானது. நோட் பண்ணிக்கணும். எழுதியாச்சு. எழுதியாச்சா? அடுத்தது அவரோட பூலித்தேவரோட படைத்தளபதியா இருந்த ஒண்டிவீரன். இவர் ஒரு முக்கியமான ஆள். இவர பத்தி கம்மியான டீட்டெயில் தான். ஏன்னா, இவர் அந்த புலித்தேவரோட படை படைப்பிரிவோட தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருப்பாரு. அந்த 1767ல கடைசியா ஒரு போர் நடக்கும்ல. அந்த போர்ல இவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இவர ஆங்கிலேய தளபதியான எரால் அப்படின்ற ஒருத்தவரோட கர்னல் எரால் அப்படின்றவரோட ஒரு படையில போயி, இவரோட படை. இவர் ஒரு ஆள் இல்ல. இவரோட ஒரு சின்ன படை போயி 2000 வீரர்கள கொன்றுப்பாங்க. கொன்னப்ப இவரோட கை வெட்டப்பட்டிருக்கும். கை வெட்டப்பட்டனால பூலித்தேவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. வருத்தப்பட்டு அவர பார்க்கிறப்ப இவர் சொல்லியிருப்பாரு, "அந்த படைக்குள்ள போயி 2000 பேர வெட்டுனதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு தான் இது" அப்படின்னு சொல்லுவாரு. இதுல அவ்வளவுதான் முக்கியமானது. இந்த வருஷம் முக்கியம். இந்த வருஷம், அப்புறம் அந்த எரால் அப்படின்றவர அவரோட படையில போய் 2000 வீரர்கள போரிட்டு வென்றாருங்கிறது முக்கியம். இது உங்களுக்கு புரியிற மாரி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு தப்பா போர்ட்ரேட் பண்ண ஒரு ஆளு தான் வேலு நாச்சியார். தென் தமிழகத்தின் வீரமங்கைன்னு அழைக்கப்படுறாங்க. அதே மாரி இவங்க ஃபர்ஸ்ட்டு எங்க பிறந்திருப்பாங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல பிறந்திருப்பாங்க. செல்லமுத்து செல்லமுத்து சேதுபதிக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல பிறந்திருப்பாங்க. இவங்க பிறந்த வருஷம் முக்கியம். 1730. இவங்க அப்புறம் அ அவங்க ஒரே ஒரு பெண்ணு தான் அவங்களுக்கு பிறந்திருப்பாங்க, அந்த மன்னருக்கு. பிறந்தனால இவங்கள ஆண் மாரியே வளர்த்திருப்பாங்க. வளரி, சிலம்பாட்டம், குதிரை ஏற்றம், வாள்வீச்சு எல்லாமே கத்துக் குடுத்து ஒரு ஆண் மாரியே வளர்த்திருப்பாங்க. ஒரு படைக்கு ஒரு படை தளபதிக்கு என்னென்ன வேணுமோ, அது எல்லாமே வேலு நாச்சியார் கத்திருப்பாங்க. அதே மாரி இவங்க கத்துக்கிட்டதுல நெறைய மொழி புலமை. தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மாரி நெறைய மொழியும் கத்திருப்பாங்க. அவனோட 16 வயசுல முத்துவடுகநாதர் வந்து சிவகங்கை சீமையோட அரசர். அந்த பாளையத்தோட. முத்துவடுகநாதர கல்யாணம் பண்ணுவாங்க. 16 வயதுல கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற ஒரு மகள் பிறப்பாங்க. கரெக்ட்டா பிறந்து ஒரு 2 வருஷத்துல ஒரு போர் வரும். அந்த போர் வந்து காளையர் கோயில ஆங்கிலேயர்கள் வந்து தாக்க வருவாங்க. தாக்க வர்றப்ப வேலு நாச்சியாரோட கணவரான முத்துவடுகநாதர் அந்த போர்ல இறந்துருவாரு.
இறந்தோனே இவங்களுக்கு என்ன பண்ணான்னு தெரியாது. இவங்க தப்பிச்சு போயிருவாங்க. கை குழந்தையா இருப்பாங்க வெள்ளச்சி நாச்சியார். கை குழந்தைய தூக்கிட்டு இவங்களும் தப்பிச்சு போயிருவாங்க. தப்பிச்சு போய் திண்டுக்கல்ல இருக்கிற கோபால நாயக்கர் அப்படின்ற ஒருத்தவர்ட்ட அடைக்கலமா போவாங்க. போய் அங்க ஒரு 8 வருஷமா அங்க சீக்ரெட்டா இருப்பாங்க. யாருக்குமே தெரியாது. அந்த போற வழி அவங்க இப்படி தப்பிச்சு போறப்ப, ஆங்கிலேயர்கள் பின்தொடர்ந்து போறாங்க. வேலு நாச்சியாரை விட்டுறக்கூடாது. அவங்க பின்னாடி வளர்ந்து வரலான்னு. தப்பிச்சு அப்படி போறப்ப, ஒரு மேய்ச்சல் ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேரு உடையாள். அவங்க வந்து ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருக்கப்ப, ஆங்கிலேயர் வந்து கேட்கறாங்க. வேலு நாச்சியார் போன பக்கத்த நீங்க பார்த்தீங்களா? எந்த பக்கம் போனாங்கன்னு. எனக்கு எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. இவ்வளோ திமிரா பேசுறியான்னு அந்த இடத்திலேயே அந்த உடையாள கொன்றுவாங்க. கொன்னது கொன்னது பின்னாடி தான் வேலுநாச்சியாருக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் வேலுநாச்சியார் வந்து அவங்களோட அந்த இதுல சமாதியில இவங்களோட தாலிய வச்சு ஒரு வழிபாடு கும்பிட்டு, அதுக்கப்புறம் இவங்க ஒரு பெண் படைய பின்னாடி உருவாக்குவாங்க. அதுக்கும் உடையாள் அப்படின்ற பேர் வைப்பாங்க. 8 வருஷமா தலைமறைவா இருப்பாங்க. இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலேயருக்கு ஆப்போசிட்டா யார் யார் இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆள் சேர்ப்பாங்க. சேர்த்து ஹைதர் அலின்னு ஒருத்தவர் இருப்பாரு. மைசூர் மாகாணம். அந்த ஹைதர் அலிகிட்ட உதவி கேட்கலாம். அவரும் ஆங்கிலேயருக்கு ஆப்போசிட்டா இருக்காருன்ட்டு இவங்க உருது மொழியிலேயே எழுதுவாங்க. அவருக்கு உருது மொழி தெரியும்னால உருது மொழியில எழுதி 5000 காலாட்படை வீரரும், 5000 குதிரைப்படை வீரரும் எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அந்த ஹைதர் அலி வந்து உருது மொழியில எழுதின பார்த்தோனமே பிடிச்சிரும். அதே மாரி ஒரு பெண்ணா இருந்து ஆங்கிலேயர் எதிர்க்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பா உதவுறேன்னு அவரோட தளபதியான சையது. இந்த சையது அப்படின்ற பேரு முக்கியம். சையது அப்படின்றவர்ட்ட சொல்லுவாரு. 5000 படை வீரர்கள் தான் அனுப்பிச்சிருப்பாரு. 5000 படை வீரர்கள் அனுப்பிச்சிருப்பாரு. 5000 படை வீரர்கள் வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து போரிடுறப்ப 1780ல முதல்ல காளையர் கோயில தான் தாக்குவாங்க. காளையர் கோயில தாக்கி எங்க தன் கணவன் இறந்தானோ, அங்க அங்க தாக்கி காளையர் கோயில பிடிப்பாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் சிவகங்கை சிவகங்கை கோட்டையில தான் இவங்களோட ஆயுத கிடங்கே இருக்கும். ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்கு. அந்த ஆயுத கிடங்க அடிச்சுட்டா ஈஸியா ஆங்கிலேயர பிடிச்சிரலாம் அப்படின்னு நெனப்பாங்க. ஆயுத ஆயுத பூஜை அன்னைக்கு விஜயதசமி அந்த ஆயுத பூஜை அந்த டயத்துல பெண்கள் மட்டும் தான் கோட்டைக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு மாரி இருக்கும். அந்த ஒரு வழக்கம் இருக்கும். அதனால ஆங்கிலேயர்கள் பெண்கள மட்டும் தான் உள்ள அனுப்பிச்சிருப்பாங்க. அப்ப குயிலி அப்படின்னு ஒரு இவங்களோட வேலுநாச்சியாரோட ஃப்ரெண்டு அவங்களும் இந்த வேலுநாச்சியார மாரியே ஒரு படையில அந்த படை ஆ அ படையில என்னென்ன இது குதிரை ஏற்றம், வாள்வீச்சு எல்லாமே கத்துக்கிட்டு ஒரு வீரமங்கையா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களும் ஒரு பெண் மாரியே உள்ள போய் பெண்ணாகவே உள்ள போயி, உள்ள அவங்கள அவங்களே இத எரிச்சுக்கிட்டு அந்த இத அழிச்சிருவாங்க. தன்னைத்தானே எரிச்சு அந்த ஆயுத கிடங்குல விழுந்துருவாங்க. ஆயுத கிடங்குல இருக்க எல்லாமே வெடிச்சு இதாயிரும். அப்ப பெரிய பிளஸ் ஆயிரும் இவங்களுக்கு. பிளஸ் ஆனோனயும் 1780ல இந்த கோபால நாயக்கர், இந்த ஹைதர் அலி உதவி, மருது சகோதரர்கள் இவங்களோட சப்போர்ட்ல போய் பிடிச்சிருவாங்க சிவகங்கை சீமைய. பிடிச்சதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. 3 வருஷம் 1783ல மறுபடியும் போரிட வருவாங்க. மறுபடியும் மருது சகோதரர் எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தனால ஆங்கிலேயர்களால பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த வெள்ளச்சி நாச்சியார் அவங்களுக்கு வந்து வேங்கன் உடையதேவர் அப்படின்ற ஒருத்தவரோட கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்தோனே கொஞ்சம் இவங்க அந்த டயத்துல அந்த வேங்கன் உடையதேவர் வந்து இவங்களோட ஆங்கிலேயர்களோட சமரச உடன்படிக்கை போட்டிருப்பாரு. போட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு பெரிய அளவுல போரிட்டு ஆங்கிலேயர்களால ஜெயிக்க முடியாது. வேலு நாச்சியார் உயிரோடு இருக்க வரைக்கும். இவங்க ஒரு சமரச உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெள்ளச்சி நாச்சியார் ஒரு சந்தேகத்துக்கு இடமா தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. கொன்னுட்டாங்கன்னு சொல்லப்படுது. விஷம் கலந்துட்டாங்க. அந்த மாரி நெறைய ஒரு சந்தேகத்துக்கு இடமா 1790ல அவங்களோட மகளான வெள்ளச்சி நாச்சியார் இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் இவங்க வேலு நாச்சியாரும் 1796ல இயற்கையாவே மரணம் அடைஞ்சிருவாங்க. அவங்க பிறந்ததும் முக்கியம், இறந்ததும் முக்கியம். அந்த வருஷங்கள் 1730 பிறந்தது, 1796 இறந்தது. அப்புறம் அந்த இடத்த பிடிச்சது. எத்தன வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு பிடிச்சிருப்பாங்க. 772ல போர் நடக்கும். 80ல பிடிச்சிருப்பாங்க. அதான் ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு இந்த இடம் கன்ஃப்யூஸ் ஆகும். ராமநாதபுரமா, சிவகங்கையான்னு கன்ஃப்யூஸ் ஆகும். அவங்க பிறந்த இடம். ராமநாதபுரம் மாவட்டம் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730ல ஒரு பெண்ணா பிறப்பாங்க. சிலம்பம், வளரி, குதிரை ஏற்றம், வாள்வீச்சு எல்லாமே கத்துக்கிடுவாங்க. அதேதான். இந்த மொழி புலமையும் முக்கியம். தமிழ் அவங்களுக்கு தெரியும், நமக்கே தெரியும். ஆனா ஆங்கிலமும் அவங்களுக்கு தெரியும். பிரெஞ்சு, உருது. இந்த 3 மொழியும் கத்திருந்தாங்க. 16 எத்தன வயசுல கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. 16 வயதுல வேலுநாச்சியாருக்கு சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரோட கல்யாணம் நடக்கும். அவங்களுக்கு பிறந்த பொண்ணு பேரு வெள்ளச்சி நாச்சியார். அதான் 1772ல லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் இந்த பேரு முக்கியம். 1700 பூலித்தேவர கடைசி 1767ல வென்ற ஒரு ஆளுநர் யாரு? ஒரு படை தளபதி. கேம்பல். கேம்பல். இவரு பான்ஜோர். இது அந்த பேர் பார்த்துக்கோங்க. இவர் தான் காளையர் கோயில்ல வந்து தாக்கி முத்துவடுகனாரையும் கொன்றுவாரு. மகளோட தப்பித்து சென்ற வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் குடுத்தது திண்டுக்கல் கோபால நாயக்கர். திண்டுக்கலோட பாளையக்காரரா இருக்கிற கோபால நாயக்கர் அவங்க.
விருப்பாட்சி அதான் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில 8 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 8 ஆண்டுகள். இந்த 8 ஆண்டுகளும் முக்கியம். மறைந்து வாழ்ந்த வேலுநாச்சியார் வந்து ஒரு படைப்பிரிவை உருவாக்குவாங்க. அதான் சைலன்ட்டா ஹைதர் அலியோட ஒரு கூட்டமைப்பு, அப்புறம் இந்த கோபால நாயக்கர், மருதுபாண்டியர்கள் அவங்களோட மருதுபாண்டியர்கள் வந்து இந்த முத்துவடுகநாதரோட படைத்தளபதியா தான் இருப்பாங்க. வேலுநாச்சியார் வந்து உருது மொழியில அந்த கடிதம் எந்த மொழியில எழுதுனாங்கன்னு கேட்பாங்க. அரபு ஆப்ஷன்ல அரபு, ஹிந்தி. அரபுங்கிறப்ப நமக்கு அரபா, உருதான்னு கன்ஃப்யூஸ் ஆகும். அந்த அரபு, உருது இருக்கிற இடத்த தெளிவா படிச்சுக்கோங்க. உருது மொழியில கடிதம் எழுதியிருப்பாங்க. 5000 காலாட்படையும், 5000 குதிரைப்படையும் கேட்டிருப்பாங்க. ஆனா 5000 படை வீரர்கள். 5000 தான் அவரு ஹைதர் அலி குடுத்திருப்பாரு. அந்த தளபதி பேர் என்ன சொன்னேன்? ஒரு தளபதிட்ட உத்தரவு விடுவாரு. ஹைதர் அலி. சையது. சையத் அப்படின்ற தளபதிட்ட 5000 படை வீரர்கள அனுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குயிலியின் தலைமையில ஒரு வலுவான பெண்கள் படைய உருவாக்கியிருப்பாரு. அந்த படை பேரு தான் உடையாள். உடையாள்னு அந்த பேர் வச்சிருப்பாரு. பேர் வச்சிருப்பாங்க வேலுநாச்சியார். மருதுபாண்டியர்கள் வந்து 2 தூணா அவங்களுக்கு மருதுபாண்டியர்கள் தான் ரொம்ப மெயினான ஒருத்தவரு ஆலோசகரா இருப்பாரு. ஒருத்தவர் படை தளபதியா இருப்பாரு. காளையர் கோயில் மீது மொத போ போரிட்டு வென்றுட்டு, அப்புறம் சிவகங்கையும் வென்றுவாங்க. எந்த வருஷம்? 1780. 1780ல சிவகங்கைய மறுபடியும் கைப்பற்றிருவாங்க. சின்ன மருது தான் ஆலோசகரா இருப்பாரு. பெரிய மருது படை தளபதியா இருப்பாரு. இது வந்து யூனிட் 8ல படிக்கிறப்ப சின்ன மருது ஆலோசகர்ன்னு வரும். பெரிய மருது படை தளபதின்னு வரும். நம்ம ஹிஸ்டரி புக்ல இப்படி இருக்கு. ஆனா நமக்கு 6த் புக்ல வேலுநாச்சியார் பத்தி ஒரு பாடம் வரும். அதுல எப்படி இருக்கும்னா, சின்ன மருது படை தளபதின்னு இருக்கும். பெரிய மருது ஆலோசகர்ன்னு இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க இத. அவரோட தளபதி வேலுநாச்சியாரோட தளபதி தாண்டவராயன் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆளா இருப்பாரு. அவர் தான் அந்த கடிதத்த கொண்டு போய் ஹைதர் அலிட்ட குடுப்பாரு. இந்த கோபால நாயக்கர் ஹைதர் அலி அதான் 1780ல கைப்பற்றிருவாங்க. 83ல சிவகங்கைக்கு மீண்டும் படையெடுத்து வருவாங்க. மீண்டும் படையெடுத்து வர்றப்ப மறுபடியும் மருதுபாண்டியர்களோட சப்போர்ட் எல்லாமே இருந்தனால இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது ஆங்கிலேயர்களால. பிற்காலத்துல அவங்களுக்கு அந்த வெள்ளச்சி நாச்சியார் கல்யாணம் ஆனோனயும், இவங்களுக்கு அடுத்து வரவங்க தான வம்சம் அப்படின்னு வெங்கண் உடையதேவர் அப்படின்றவருக்கு அரச பட்டம் சூட்டிருவாங்க. ஆ அவர் வந்து அந்த சமரசமா போயிருவாரு. வெள்ளச்சி நாச்சியார் எப்ப இறந்தாங்கன்னா 1790ல, வேலு நாச்சியார் எப்ப இறந்தாங்கன்னா 1796ல. இந்திய நாட்டுல பிரிட்டிஷ் காலனியகத்தை எடுத்த முதல் பெண்ணரசி இவங்க தான். நோட் பண்ணிக்கோங்க. இத தமிழ்ல தான் ட்விஸ்டடா கேட்பாங்க. அந்த தமிழ்ல வந்து ஒரு கதை மாரி வரும் வேலு நாச்சியார் இது. கதை மாரி வர்றப்ப அவங்களுக்கு வலதுபுறமா உட்கார்ந்தவங்க யாரு? இடதுபுறமா உட்கார்ந்திருந்தவங்க யாரு? அதே மாரி அந்த கடிதத்த குடுத்தவர் யாரு? இந்த மாரி அந்த கதைக்குள்ள இருந்து கேள்வி கேட்பாங்க. அந்த 6த்ல ஒரு புக்ல இருக்கும். என்ன டேர்ம்னு சரியா தெரியல. அது தெளிவா படிச்சுக்கோங்க அதையும். எழுதியாச்சா? எழுதியாச்சா?
எழுதியாச்சு. முடிச்சாச்சு. அடுத்து அதான் அதேதான். வேலுநாச்சியார் காலத்துல இருந்த வீர பெண்கள். வேலுநாச்சியார் காளையர் கோயில்ல இருந்து தப்பிச்சு போறப்ப, நம்ம கதை பார்த்ததுதான். அந்த வேலுநாச்சியார் பத்தி உளவுக்கூற மறுத்ததால், உடையாள் மேய்ச்சல் குல தொழில் புரிந்த உடையாள் வந்து ஆங்கிலேயர் கோவத்தால் கொல்லப்படுவாங்க. அதுக்கப்புறம் உடையாளோட நினைவா வேலுநாச்சியார் அவங்களுக்கு ஒரு படைப்பிரிவையும் உருவாக்குவாங்க. அப்பெண்ணு அந்த பெண் பிரிவோட அந்த பெண் உடையாள் அப்படின்ற பெண் பிரிவுக்கு தலைமை தாங்குனது குயிலி தான். அந்த குயிலி செஞ்ச முக்கியமானது 1780ல அந்த ஆயுத கிடங்கு அழிச்சது. தனக்கு தானே நெருப்பு வச்சு ஆயுத கிடங்கு அழிச்சது. இப்ப பூலித்தேவர் களக்காடு போர் எப்ப நடந்துச்சு? எந்த வருஷம் நடந்துச்சு? 1756. ஆ இது மருதநாயகம் எப்ப பூலித்தேவர அந்த 3 கோட்டைய பிடிச்சிருப்பாரு? 61 மே 16. ஆ அடுத்து மறுபடியும் இவரு மருதநாயகம் எப்ப இறந்திருப்பாரு? 60 இல்ல. அறு 64ல இறந்திருப்பாரு. 64ல இறந்திருப்பாரு. தூக்குல போட்டிருப்பாங்க. எந்த இடத்துல தூக்குல போட்டிருப்பாங்க? சம்மட்டிபுரம், மதுரை. இது எல்லாமே முக்கியமானது. டைம் லைன் எல்லாமே முக்கியமானது. அப்புறம் ரிட்டர்ன் மறுபடியும் ஒருத்தவரு கேம்பல் அப்படின்றவரு எந்த வருஷம் கைப்பற்றுவாரு? 67ல. வேலுநாச்சியார் எப்ப பிறப்பாங்க? 30 1730. அ எப்ப அந்த போர் நடக்கும்? காளையர் கோயில்ல முத்துவடுகனார் கொல்லப்பட்டது? முத்துவடுகன் 72. முத்துவடுகனார் கொல்லப்பட்டது 1772. 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் எப்ப பிடிப்பாங்க? 80ல. அவங்க கூட்டமைப்புல யார் யார் இருப்பா? மருது சகோதரர்கள், கோபால நாயக்கர், திண்டுக்கல்ல உள்ள ஹைதர் அலி. அதுக்கப்புறம் எப்ப இறப்பாங்க? 96ல இறந்திருப்பாங்க. அந்த வேலு நாச்சியார், வெள்ளச்சி நாச்சியார் இறந்தத குழப்பிக்காதீங்க. வெள்ளச்சி நாச்சியார் இறந்தது வேலு நாச்சியாருக்கு முன்னாடியே இறந்திருப்பாங்க. 90ல 96ல இவங்க இறந்திருப்பாங்க. அந்த வெள்ளச்சி நாச்சியாரோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? வேங்கன் பெரிய உடைய தேவர். அந்த பேர்லாம் முக்கியம். வேலு நாச்சியாரோட அப்பா பேர் என்ன? செல்லமுத்து சேதுபதி. அவர் எந்த இதோட இதா இருப்பாரு? இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன், அ மருது சகோதரர்கள், இது தீரன் சின்னமலை இவங்கலாம் வருவாங்க. இவங்கள்ல ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்கள் தான். ஏன்னா, வேலு நாச்சியாரா இருக்கட்டும், பூலித்தேவரா இருக்கட்டும், அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும், தீரன் சின்னமலையா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்க தீரன் சின்னமலை வந்து அவரு அவர சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் அவங்கவங்க நிலப்பரப்பு இருக்கும். அந்த நிலப்பரப்புல வரிக்கு சண்டை வரும். அப்ப முதல்ல பிரிட்டிஷ எதிர்த்தவங்க தான் இவங்கெல்லாம். ஆனா ஒரு சுதந்திரத்துக்காண்டி போராடுனது, ஒரு சுதந்திரமா ஒரு கூட்டமைப்பா முதல்ல இந்திய பரப்புலயே இது பண்ணதுன்னா, மருது சகோதரர்கள் தான். மருது சகோதரர்கள் தான் திருச்சி பிரகடனம்னு ஒண்ணு 1801ல ஜூன் மாதம் விடுவாங்க. திருச்சி பிரகடனம்னு. அந்த பிரகடனத்திலேயே இந்திய நாட்டோட விடுதலைக்காண்டி பாளையக்காரர்கள்லாம் ஒத்துமையாகுங்க. அப்படின்னு முதல்ல இந்திய நிலப்பரப்புலயே நார்த்ல இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் இருந்து பண்ணது மருது சகோதரர்கள் தான். இவங்கெல்லாம் அவங்கவங்க நிலத்துக்காண்டி ஆனா ஆங்கிலேயர்ல எடுத்தாங்க. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படியே கன்டினியூஸா இப்ப பிரேக் போயிட்டு வந்துருங்க. அத பார்த்துட்டோம்னா கன்டினியூஸ்னா அப்புறம் அப்படிதான் பார்க்க முடியும். பாதி பாதி நின்றுச்சுன்னா பிரேக் போயிட்டு வந்துருங்க அப்புறம்.
இந்த பேஜ் எழுதியாச்சா? எழுதியா எழுதியாச்சு. எழுதியாச்சா? 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 பின்னாடி எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? எழுதியாச்சு. அவங்கள ஆலோசனை நடத்த இது அவர் தப்பிச்சதுக்கு அப்புறம் லெட்டர் எழுதியிருப்பாரு. ஜாக்சன் அந்த இடத்துல நடந்த விபரீதத்துக்கு ஜாக்சன் தான் காரணம். ஜாக்சன் நடந்துகிட்ட முறை தான் காரணம்னு எழுதியிருப்பாரு. எட்வர்ட் கிளைவ் அப்படின்ற கம்பெனி அங்க ஆளுநரா இருப்பாரு. சென்னை இதுல எட்வர்ட் கிளைவ் அப்படின்ற ஒரு ஆளுநரா இருப்பாரு. அவர சரணடைங்க. நாங்க ஒரு நிர்வாகமா ஒரு குழு அமைக்கிறோம். அந்த குழுட்ட சரணடைங்க. அங்க விசாரிப்போம். அங்க உங்க கருத்த சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குழுல இருந்த 3 பேர் தான் வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் கசமேஜர். இந்த 3 பேர் பேருமே முக்கியம். அந்த குழு வந்து விசாரிக்கும். கட்டபொம்மன் சரணடைஞ்சிருவாரு. நேர்மையான முறையில விசாரணை நடத்தப்படும். விசாரணை நடத்தினதையும் இது அந்த குழு விசாரணை வந்து 1978 டிசம்பர் 15 நடக்கும். எப்ப சந்திச்சிருப்பாரு ராமநாதபுரத்துல? செப்டம்பர் 19 சந்திச்சிருப்பாரு. அப்புறம் 1 மாசத்துல டிசம்பர்ல அந்த குழு நடக்கும். குழுவுல இவர் குற்றவாளி இல்ல. ஜாக்சன் செஞ்சது தான் தப்புன்னு அவர் குற்றவாளி இல்லன்னு முடிவு பண்ணிருவாங்க. ஜாக்சன பணிய விட்டு தூக்கிருவாங்க. தூக்கிட்டு அந்த இடத்துக்கு லூசிங்டன் அப்படின்ற ஒருத்தர போடுவாங்க. இந்த லூசிங்டன் அப்படின்ற பேரு முக்கியம். ஜாக்சனுக்கு பதிலு கட்டபொம்மன் காலத்துல ஜாக்சனுக்கு பதிலு யார அடுத்த கலெக்டரா நியமிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த கட்டபொம்மன் அப்புறம் வந்து அந்த குழுவிலேயே கெட்ட சொல்லிருவாங்க. கெட்ட சொல்றப்ப அந்த 1080 பக்கோடா அந்த 3310 பக்கோடாக்கள்ல 1080 பக்கோடாக்கள் நீங்கலாக மிச்சத கெட்டிருவாரு. அந்த குழுவிலேயே கெட்டிருவாரு. கெட்னோனே அந்த இது சுமூகமாவே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் இந்த பாளையக்கார கூட்டமைப்புக்குள்ளேயே போவாரு. ஃபர்ஸ்ட் நீங்க இத நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இந்த ஹெட்டிங் போட்டு நோட் பண்ணி உங்களுக்கு புரியிற மாரி ஷார்ட் நோட்டா நோட் பண்ணிக்கோங்க. அதான். இது புக்ல அப்படி இருக்கு. மதராஸ் நிர்வாகம் தான் வரும். சென்னைன்னு பின்னாடி காலத்துல தான் மாற்றப்பட்டுச்சு. மதராஸ் அப்படிங்கிறது ஆங்கிலேயர் குடுத்த பேர் இல்ல.
முன்னாடி சென்னை இருக்கிற இடத்துல மதராசப்பட்டினம்னு ஒண்ணு இருந்துச்சு. சென்னப்பட்டினம்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த 2 சேர்ந்தது தான் அந்த கூவம் ஆற்றுக்கு வடக்குல இருக்கிறது மதராசப்பட்டினம், தெற்குல இருக்கிறது சென்னப்பட்டினம்னு நெனைக்கிறேன். அந்த வடக்கு, தெற்கு சரியா தெரியல. கூவம் ஆற்றுக்கு அந்த இது இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் வர்றப்ப அந்த மதராசப்பட்டினத்த அவங்க ஸ்லைட்ல மதராஸ் அப்படின்னு அழைச்சுட்டாங்க. மதராஸ்ன்னு வச்சு மொத்த நிலப்பரப்பை மதராஸ்ன்னு வச்சுட்டாங்க. பின்னாடி காலத்துல இது ஆங்கிலேயர் வச்ச பேரு. சென்னைன்னு மாத்தணும் அப்படின்னு சென்னை அது 2மே பழைய பேரு தான். மதராசப்பட்டினம்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த 2 இதா பிரிப்பாங்க. வட சென்னை, தென் சென்னைய. அந்த காலத்துல மதராசப்பட்டினம், சென்னப்பட்டினம்னு இருந்துச்சு. எழுதியாச்சா? 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 அந்த பாளையக்காரர் கூட்டமைப்பு. அந்த 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 விசாரணை நடந்துட்டு இருந்த அதே காலத்துல தான் மருதுபாண்டியர்கள் வந்து ஒரு கூட்டமைப்பு அமைப்பாங்க. திண்டுக்கல் கோபால நாயக்கர் கூட்டமைப்பு. அப்புறம் ஆனைமலை யாதுல் நாயக்கர். இதுல தான் மருது சகோதரர்களோட சேர்ந்துரலாம். சேர்ந்து நம்மளும் ஆங்கிலேயர்ல எதிர்க்கணும். நம்மள அவமானப்படுத்துறதுனால அப்படின்னு நினைச்சு சேர போவாரு. அப்பதான் அந்த லூசிங்டன் நெறைய அவர போக விடாம பண்றதுக்கு நெறைய வேலைகள் பார்ப்பாரு. ஆனாலும் அங்க போயிருவாரு. அந்த சிவகிரி போயி அவர் சைடு இருக்க சப்போர்ட்டும் அவருக்கு தெரிஞ்ச பாளையக்காரர்கள கூட்டவும் நெனப்பாரு. அதுல சிவகிரி பாளையக்காரர்கள சேர்க்க பார்ப்பாரு. ஆனா சிவகிரி பாளையக்காரர்கள் அவரோட சேர மாட்டாங்க கட்டபொம்மனோட. இந்த மாரி இவரும் கூட்டமைப்பு அமைக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சோனையும் 1799 அந்த வெல்லஸ்லி பிரபு இவர் திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருப்பாங்கல்ல. அந்த படை எல்லாத்தையுமே நீங்க அங்க போங்க. பாஞ்சாலங்குறிச்சி, திருநெல்வேலிக்கு போங்க. திருநெல்வேலிக்கு போயி அங்க இந்த மேஜர் பானர்மன் தலைமையில இந்த 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 3 படை இங்கெல்லாம் நின்னுட்டு இருந்த படையெல்லாம் அனுப்பி, போய் அங்க பாஞ்சாலங்குறிச்சியில கட்டபொம்மன் கிளர்ச்சி பண்ற மாரி இருக்கு. அவங்கள கவனிங்கன்னு சொல்லுவாங்க. திருவிதாங்கூர் படையும் இவங்களோட இணைஞ்சிரும். இந்த ஆங்கிலேயர்களோட இணையும். இணைஞ்சோனையும் ஜூன் 1 இந்த டேட் அவ்வளவா தேவையில்ல பார்த்துக்கோங்க. ஜூன் 1 1799 அன்னைக்கு கட்டபொம்மன் வந்து இவரு மருது சகோதரர்களோட இடமான பழையனூர் அப்படின்ற இடத்து இந்த ஊரு முக்கியம். பழையனூர் அப்படின்ற இடத்துக்கு ஒரு 500 பேர கூட்டிட்டு ஏன்னா ஒரு சேஃப் ஒரு மன்னர் போறாருன்னா, ஒரு இதுக்காண்டி 500 பேர கூட்டிட்டு போய் அங்க ஒரு ஆலோசனை கேட்பாரு. இப்படி வர்றாங்களாம் போருக்கு. அப்புறம் நம்ம என்ன செய்ய? நம்ம தயார் பண்ணணும்னு அங்க இவரு ஐடியா குடுப்பாரு. மருது சகோதரர் ஐடியா குடுத்து, ஒரு சில ஆயுதங்களும் குடுப்பாங்க. குடுத்து அனுப்பி வைப்பாங்க. சிவகங்கையிலிருந்து ஆயுதம் பெற்று திரும்பி மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு போவாங்க. அந்த பானர்மன் அப்படின்றது இந்த ராமலிங்கர் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆளு. இவர தான் தூதுக்கு அனுப்புவாங்க. தூதுக்கு போய் கோட்டை ரகசியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருவாரு. பார்த்துட்டு வந்து அப்படியே பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கவர்ன்மென்ட் அந்த படை தளபதிகள்ட்ட ஒப்பிச்சிருவாரு. அது தெரிஞ்சோனையும் செப்டம்பர் 1 1799 அன்னைக்குள்ள நீங்க போர் நிறுத்தம் செஞ்சு எங்கள வந்து சந்திச்சுட்டீங்கன்னா, எங்கள சந்திச்சு பேசுனீங்கன்னா, உங்கள ஒரு விசாரணை மட்டும் வச்சு விட்டுருவோம்ன்னு சொல்லுவாங்க. அவர் சந்திக்க மாட்டாரு. சந்திக்காதனால போர் எப்ப பாஞ்சாலங்குறிச்சி போர் முற்றுகை எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி. செப்டம்பர் 5 1799ல நடக்கும். அப்ப அந்த அந்த போர்ல கலந்துகிட்ட ஒருத்தவரு இவரு தான் முக்கியமான ஆளு. கர்னல் வெல்ஸ் அப்படின்றவரு அவரை பத்தின ஒரு பயோகிராபி எழுதியிருப்பாரு. அவர் நினைவு குறிப்புல. அதுல தான் இவரும் அந்த போர்ல கலந்திருந்தனால, அவரு வீரபாண்டிய கட்டபொம்மன் படைய பத்தி சொல்லியிருப்பாரு. இந்த கர்னல் வெல்ஸ் அப்படின்றவரு. அது 2 எழுதிக்கங்க. அப்புறம் எழுதியாச்சா?
இந்த மேஜர் பேரு முக்கியம். நல்லா பாத்துக்கோங்க. எழுதியாச்சா?
கட்டபொம்மன தூக்குல எறிறது. அதான் கல்லர்பட்டியில கல்லர்பட்டி அப்படின்றது வந்து 10த் புக்ல கல்லர்பட்டின்னு இருக்கும். 12த் புக்ல கோலார்பட்டின்னு இருக்கும். இது என்னன்னா, அ த இது கல்லர்பட்டி தான் பேரு. அத இங்கிலீஷ் கெசெட்ல ஆங்கிலேயர் இது பண்றப்ப கல்லர்பட்டிய கேஓ அது இது பண்ணுவாங்க. அத அப்படியே தமிழ் படுத்துறதுல 11த் புக்ல இப்படி இருக்கும். 12த் புக்ல இது இருக்கும். பார்த்துக்கோங்க 2மே ஒரே இடம் தான். கட்டபொம்மன் அந்த புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போவாரு. புதுக்கோட்டையில அவர் விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்ற களப்பூர் காட்டுல தான் அவர் பதுங்கி இருப்பாரு. களப்பூர் காட்டுல தான் பதுங்கி இருப்பாரு புதுக்கோட்டையில. இந்த விஜய ரகுநாத தொண்டைமான் வந்து அவர காட்டிக் குடுப்பாரு. இந்த பேரு முக்கியம். விஜய ரகுநாத தொண்டைமான் புதுக்கோட்டை மன்னர். அக்டோபர் அவர் தூக்கிலிடப்பட்ட நாளும் முக்கியமானது. 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு பானர்மன்ன அந்த முன்னாடி ஒருத்தவரு போரிட வருவார்ல, வெலஸ்லி அனுப்பி ஒரு தலைமை தாங்கி வருவாரு படைய. அந்த அவர் பேர் தான் பானர்மன். அவரு கயத்தாறு கயத்தாறு அப்படின்ற இடத்துல உள்ள பழைய கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டை முன்னாடி தான் அந்த விசாரணை நடக்கும். பாளையக்காரர் முன்னாடியே விசாரணை நடக்கும். அதுல குற்றத்தை ஒப்புக்கொண்டுருவாரு. குற்றத்த ஒப்புக்கொண்டனால அந்த பாளையக்காரர் முன்னாடியே ஒரு புளிய மரத்துல அந்த பழைய கோட்டைங்கிறது முக்கியம். கயத்தாறுல உள்ள பழைய கோட்டை முன்ன இருக்க ஒரு புளிய மரத்துல அவர தூக்கிலிட்டு இருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. எழுதியாச்சா? கட்டபொம்மன் எந்த இடத்துல தூக்கிலிடப்படுவாரு? கயத்தாறுல, பழைய கோட்டையில, புளிய மரத்துல. என்ன எந்த நாள்ல தூக்கிலிடப்படுவாரு? 1799. இந்த இவரு சிவசுப்பிரமணியம் கல்லர்பட்டியில கைது பண்ணப்பட்டுருவாரு. எப்ப போர் அந்த பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை எப்ப நடக்கும்? செப்டம்பர் 5. செப்டம்பர் 5 அன்னைக்கு போர் நடக்கும். செப்டம்பர் 13ல இவர வந்து நாகலாபுரத்துல தூக்கிலிட்டுருவாங்க. செப்டம்பர் 13ல நாகலாபுரம் அப்படின்ற இடத்துல தூக்கிலிட்டுருவாங்க. சிவசுப்பிரமணியன் பிடிச்ச இடம் கல்லர்பட்டி. அவர் தூக்கிலிட்ட இடம் நாகலாபுரம். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 13, 1979. எழுதியாச்சா? அடுத்தது மருதுபாண்டியர்கள். மருதுபாண்டியர்கள் வெள்ள மருது அப்படின்னு பெரிய மருது அழைப்பாங்க. பெரிய மருது, வெள்ளை மருதுன்னு அழைக்கப்படுவாரு. அவரோட சிறப்பு என்னன்னா, சின்ன மருத சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 அவங்களோட சிறப்பு. இது அவங்க வந்து அதான் 1772ல தான் சிவகங்கைய ஆற்காடு நவாபோட பிரதிநிதியான அந்த கேப்டன் பான்ஜோர் அப்படின்றவரு முற்றுகையிட்டிருப்பாரு. பான்ஜோர்ன்னு முற்றுகையிட்டு முத்துவடுகநாதர கொன்றுப்பாங்க. வேலுநாச்சியார் தப்பிச்சு போவாங்க. தப்பிச்சு போறப்ப இவங்களும் கூட தான் இருப்பாங்க. உதவுவாங்க. அங்க திண்டுக்கல்ல கோபால நாயக்கரோட தலைநகர் எது? கோபால நாயக்கர் இருந்த இடம்? திண்டுக்கல்ல விருப்பாட்சி. திண்டுக்கல்ல உள்ள விருப்பாட்சி. அந்த இடத்துல தான் மருதுபாண்டியர்கள், வேலுநாச்சியார் எல்லாம் தங்கியிருப்பாங்க. 8 வருஷமா படை சேர்ப்பாங்க. படை சேர்த்து மறுபடியும் 1780ல போய் கைப்பற்றுறதுக்கு வேலுநாச்சியாருக்கு பெரிய உறுதுணையா இருக்கிறது இந்த மருதுபாண்டியர்கள் தான். சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம்னு அழைக்கப்படுறாரு. பெரிய பெரிய மருது வெள்ள மருதுன்னு அழைக்கப்படுறாரு. வெள்ள மருது என்று அழைக்கப்படும் மருதுபாண்டியர்கள் யாருன்னு கேட்பாங்க. 18ஆம் நூற்றாண்டு இறுதியில தான் 18ஆம் நூற்றாண்டு இறுதியில தான் 17 99 96ல இவங்க இறப்பாங்களா வேலுநாச்சியார். அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டு இறுதியில தான் இவங்க பிரிட்டிஷ் எதிர்க்க ஆரம்பிச்சு ஒரு கூட்டமைப்பை இவங்க ஆரம்பிப்பாங்க. அந்த கட்டபொம்மன் இறப்புக்கு பிறகு ஊமத்துரையோட இணைந்து பணியாற்ற ஆரம்பிப்பாங்க. ஊமத்துரையும் இவர் செவத்தவையாவும் இங்க வந்திருப்பாங்க கமுதிக்கு. கமுதிக்கு வந்தப்ப சிறுவயலுக்கு கூட்டு வருவாரு. சின்ன மருது தான் கூட்டு வருவாரு. சிறுவயலுக்கு கூட்டு வந்தது சின்ன மருது. சிறுவயல் அப்படின்றது மருதுபாண்டியர்களோட தலைநகரம். கூட்டு வந்து அங்க வச்சு இவங்க ஒரு உதவி பண்ணி மறுபடியும் அங்க பாஞ்சாலங்குறிச்சியில கோட்டை எழுப்ப உதவுவாங்க.
கோட்டை எழுப்புனதுக்கு அப்புறம் மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சிய தாக்குனவர் பேரு கேலின் மெக்கல்லே. கேலின் மெக்கல்லே அப்படின்றவரு தாக்கியிருப்பாரு. தாக்குறப்ப அவங்களால எதிர்கொள்ள முடியாது. மறுபடியும் தோத்து போயிருவாங்க. மறுபடியும் தஞ்சம் அடைய இங்க தான் வந்திருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. எழுதியாச்சு. எழுதியாச்சா? இதோட முடிச்சுக்கலாம். தீரன் சின்னமலையோட கதை மட்டும் கேட்டுக்கோங்க. நாளைக்கு தீரன் சின்னமலை, இந்த பெண்டிங்கு, அப்புறம் வேலூர் கிளர்ச்சி அடுத்த அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தீரன் சின்னமலை வந்து கொங்கு நாடு, கொங்கு நாடுன்னு அழைக்கப்படுறது என்னென்ன ஏரியா? கோயம்புத்தூர், சேலம், அந்த இது கோயம்புத்தூரோட சுற்று வட்டாரம் எல்லாம் கொங்கு நாடுன்னு அழைக்கப்படுது. அது கொங்கு நாடுங்கிறது சேரர்களோட ஒரு நாடா இருந்துச்சுன்னு பார்த்தோம். இந்த கொங்கு நாடுல தான் தீரன் சின்னமலை பிறக்கிறாரு. தீரன் சின்னமலை அவரோட உண்மையான பேர் கிடையாது. தீர்த்தகிரி அப்படின்றது தான் அவரோட பேரு. அவரு அங்க அந்த அவர் இருந்த இடத்துல கொஞ்சம் அந்த படை பிரெஞ்சுக்காரங்களோட படையில இருந்து நிறைய இது கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. குதிரை ஏற்றம், வாள்வீச்சு. அவர் அவர் மட்டும் இல்ல. நம்ம புக்ல படிக்கிறது அவர மட்டும் தான் படிப்போம். ஆனா உண்மையான ஹிஸ்டரியில அவரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு அவருக்குன்னு ஒரு கேங் இருந்திருக்கு. அவங்க எல்லாருமே இந்த மாரி பழகுறது, இந்த படைப்பயிற்சி எல்லாமே இது பண்ணிட்டு, அந்த இடத்துல இந்த நாட்டாம மாரி இருந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல நிலைமையில அவங்க ஏரியால ஒரு தீர்ப்பு சொல்றது, அந்த மாரி இருந்திருக்காங்க. இந்த மாரி இருக்கிறப்ப, அது வந்து மைசூர் மாகாணத்துல அந்த ஆங்கிலேயர் இருக்கிறப்ப, அது மைசூர் மாகாணத்தோட அந்த கொங்கு நாடு சேருது. மைசூர வந்து திப்பு சுல்தான் அப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. திப்பு சுல்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்ப, அந்த மைசூர் மாகாணத்துல வரி வசூலிக்கிறக்காண்டி திவான் ஒருத்தவர நியமிச்சிருப்பாரு இந்த திப்பு சுல்தான். அவரு பேரு முகமது அலி. அந்த அவர் வந்து அந்த வரிய வசூலிச்சுட்டு இது பண்ணி போறப்ப, இந்த தீரன் சின்னமலை அவங்களோட கேங் மறைச்சிரும். மறைச்சு அவர் படைய இவங்க அடிச்சுட்டு, அந்த காச எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஏன்னா மக்களுக்கு அவங்க எதுவும் பண்ணாம, இவங்க வரி மட்டும் வசூலிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு பிரச்சனையா இருக்கும். அதனால இவங்க மறிச்சு அவங்கட்ட இருந்து அத இது பண்ணிருவாங்க. இது பண்ணனையும் இவர் சொல்லுவாரு, எப்படி அவருக்கு அந்த தீரன் சின்னமலைங்கிற பேர் வந்துச்சுன்னா, அந்த இடத்துல தான் வரும். இந்த சென்னிமலைக்கும், சிவமலைக்கும் இடையில உள்ள சின்ன மலை, அங்க 2 மலை இருந்திருக்கு. அ முன்னாடியே. சென்னிமலை, சிவமலையும். இந்த 2 மலைக்கு இடையில உள்ள சின்ன மலை சென்னிமலை, சிவமலையும் இருந்திருக்கு. இந்த 2 மலைக்கு இடையில உள்ள சின்ன மலை ஒன்றிருந்து புடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு இது திப்பு சுல்தான்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல இருந்தா அவருக்கு தீரன் சின்னமலை. தீரன்னா ஒரு வீரர்ன்னு சொல்றது இன்னொரு மருவு தான் தீரன். தீரன் சின்னமலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரியே இருக்கு. அங்க மைசூர வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிறாங்க. கைப்பற்றினோனே இது வந்து ஆங்கிலேயருக்கான இடமா ஆயிருது மறுபடியும். இடமானோனையும் திப்பு சுல்தான் இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் இவர் அந்த இடத்துல திப்பு சுல்தானோட அப்புறம் இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிரும். இவர் அந்த இடத்துல ஒரு ஆங்கிலேயரை எதிர்க்கிற மாரி இது பண்றாருன்னு திப்பு சுல்தானே கொஞ்சம் இவருக்கு உதவி பண்ணுவாரு. அந்த இடத்துல திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் அதே இடத்துல இவரு எதிர்க்க ஆரம்பிச்சுருவாரு ஆங்கிலேயர்கள. எதிர்த்துட்டு அந்த டயத்துல தான் இந்த மருதுபாண்டியர்களோட கூட்டணி வந்து ரொம்ப முக்கியமானது.
ஏன்னா அந்த மருதுபாண்டியர்களோட கூட்டமைப்புல தான் இது கட்டபொம்மனும் கலந்துக்க போவாரு. கட்டபொம்மன் கலந்துக்க போறப்ப இதாகும். அதுக்கப்புறம் அந்த தீரன் சின்னமலைக்கும் மருதுபாண்டியர்லேருந்து உதவி வர்றதா இருக்கும். இருக்கிறத மெயினா தடுத்துருவாங்க. திண்டுக்கல், திருச்சி இடத்துல வச்சு தடுத்து இந்த பழனி இடத்துல வச்சு முக்கியமா தடுத்துருவாங்க. அந்த இடத்துல ஒரு 3 போர் நடக்கும். காவேரி நிலை இது தீரன் சின்னமலைய படிக்கிறப்போ ஒரு 3 போர் படிப்போம். காவேரி கரை போர், அப்புறம் இது அரச்சாலூர் போர், அப்புறம் ஓடாநிலை போர்ன்னு. ஓடாநிலை போர்னா என்னன்னா, அந்த இடத்திலேயே ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டையில இருந்து வெளிய போகாம உள்ள இருந்தே சண்டை போட்டுருப்பாங்க. அதான் ஓடாநிலை போர்ன்னு சொல்லுவாங்க. அ கொரில்லா தாக்குதல் முறைய தான் நடத்தியிருப்பாரு. அதனாலேயே நெறைய இடத்துல கொரில்லா தாக்குதல் முறைன்னா, அந்த அந்த இடங்களே கொஞ்சம் மலை இருக்கிற இடமா, அந்த இடத்துல அந்த சிவாஜி வந்து இந்த கொரில்லா தாக்குதல்ல தான் இதா இருப்பாரு. ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பாரு. மறைஞ்சிருந்து தாக்குவாங்க. தாக்கிட்டு எந்த இடத்துல அப்புறம் மறையிறாங்கன்னு தெரியாது. மறுபடியும் அவங்க அது மலை இருக்கிற இடம்னால இவங்களுக்கு அந்த இடத்துல எங்கெங்க எதுன்னு தெரியும். ஆனா எதிரிகளுக்கு தெரியாது. புரியல. தீரன் படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த வுல்ஃப் இது இது பண்ற மாரி ஓநாய் கூட்டம் கொல்ற மாரி காட்டியிருப்பாங்க. அந்த முறை தான். அந்த முறைய பயன்படுத்தி கொஞ்ச நாள் முடிஞ்ச அளவுக்கு தப்பிப்பாரு. ஆனா அந்த ஒரு பெரிய போர் நடக்கும். பெரிய போர் நடக்கிறப்ப தான் இவங்களால உதவி செய்ய முடியாது. மருதுபாண்டியர்களால. உதவி செய்ய முடியாதனால அவர கைது பண்ணிருவாங்க. கைது பண்ணி சங்ககிரி கோட்டையில இவர் பிறந்தது வந்து 1756ல பிறந்திருப்பாரு. 1756 முன்னாடியே ஒண்ணு பார்த்திருக்கோம். முக்கியமானது. பூலித்தேவர் பார்க்கிறப்ப. களக்காடு போர். 1756 களக்காடு போர். அப்போ வந்து தீரன் சின்னமலை பிறக்கிறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் போர் பிறக்கிறப்ப என்ன நடக்குது? 1761ல வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறப்பாரு. பிறக்கிறப்ப அதே பூலித்தேவர் இதுல வந்து மருதநாயகம் கைப்பற்றியிருப்பாரு. மே 16 1761 அப்ப கைப்பற்றியிருப்பாரு. இப்படி கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சங்ககிரி கோட்டையில அவர தூக்கிலிட்டுருவாங்க. தூக்கிலிட்டோனே அது முடிஞ்சிரும். இன்னும் டைம் இருக்கு. நீங்க படிங்க. 1 1/4க்கு கிளாஸ் முடியும். இன்னைக்கு நடத்துனது நேத்து நடத்துனது சேர்ந்து படிங்க. லாஸ்ட் ஒரு கொஸ்டின் மாரி கேட்டு முடிச்சு படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் உங்க நோட்ஸ்க்கு குடுங்க. நோட்ஸ் தான் முக்கியம். நம்ம ஸ்டார்ட்டிங்ல நோட்ஸ் தான் ஒழுங்கா எடுக்க மாட்டோம். நோட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். இந்த நோட்ஸ்ல எல்லாமே வந்துருமா? அ நம்ம எல்லாமே கிளியர் பண்ணிடலாம்னு கேட்டீங்கன்னா இல்ல. நோட்ஸ படிச்சுட்டு 2வது புக்குக்கு போணும். புக்க படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். இதுக்கப்புறமும் அந்த ப்ரீவியஸ் இயர் பார்க்கிறப்ப உங்களுக்கு புக்ல இல்லாதது, நம்ம நோட்ஸ் எடுக்காதது ஒரு சிலது வந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் நம்ம மெட்டீரியலோ, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் நோட்ஸ் இருந்துச்சுன்னா, யூனிட் 8க்கோ தனித்தனியா இருந்துச்சுன்னா, அந்த மாரி பாருங்க. இந்த மாரி தான் எப்பயுமே படிங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த மாரி தான் படிக்கணும். நம்ம என்ன செய்வோம்? மெட்டீரியல வாங்கிருவோம். புக்க கூட படிக்கிறது இல்ல. புக்ல இருந்து தான் வரும். மெட்டீரியல் உட்கார்ந்து படிச்சிட்டு இருப்போம். மெட்டீரியல்ல கம்மியானது தான் புக் கன்டென்ட் இருக்கும். என்னென்னமோ நெறைய எக்ஸ்ட்ரா கன்டென்ட் தான் குடுத்திருப்பாங்க. மெட்டீரியல் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டினே பேசிக்ல இருந்து தான் வரும். பேசிக் வந்து இப்போ ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் கிட்ட பேசிக்கா இருக்கும். 6 கொஸ்டின் பேசிக்கா வருதுன்னா, ஒரு 2 கொஸ்டின் நம்ம படிச்சதுல இருந்து யோசிச்சு போற மாரி இருக்கும். 2 கொஸ்டின் தான் கொஞ்சம் நம்ம படிக்காத இடத்துல இருந்து வந்த மாரி இருக்கும். நெறைய எல்லா மெட்டீரியலுமே படிக்காத பேசிக் கொஞ்சம் இருக்கும். படிக்காத இடங்கள் நெறைய இருக்கும். நம்ம புக்க ஃபர்ஸ்ட்டு நோட்ஸ் தான் உங்களுக்கு ரிவைசேஷன் எல்லாத்துக்குமே வரப்போகுது. அடுத்து புக்கு எங்கெங்க வருதுன்னு நான் எழுதி போட்டேன். அந்த இதுதான் இந்த இயர்லி அப்ரைசிங் இந்த வேலூர் கிளர்ச்சி வரைக்கும் அந்தந்த இடங்கள்ல இருக்கும். அந்த 8த் புக்கு, 10த் புக்கு, 11த் புக்ல இருக்கும். புக்க தெளிவா படிச்சிட்டீங்கனாலே, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் பார்க்கிறப்ப உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு தெரியாத இடங்கள் புக்லயும் படிச்சு நோட்ஸும் பார்த்து தெரியாத இடங்கள அப்புறம் நீங்களே தேட ஆரம்பிச்சுருவீங்க. அதுவே போதும். ஒரு ஹையர் ஸ்கோர் யூனிட் 8ல பண்ண. முடிஞ்சா நான் அடுத்த கிளாஸ்ல ப்ரீவியஸ் இயரும் ரெடி பண்ணி உங்களுக்கு எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு. ஓகே. சிற்றிலக்கிய வேந்தர்கள். சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாரு? சிற்றிலக்கிய வேந்தர். யார்? குமரகுருபரர். சிற்றிலக்கிய காலம்னு யார் காலம் அழைக்கப்படுது?
நாயக்கர் காலம். நாயக்கர் காலம் சிற்றிலக்கிய காலம்னு அழைக்கப்படுது. ஆ குற்றால குறவஞ்சியோட ஆசிரியர் பேரு? திரிகூட ராசப்ப கவிராயர். திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம்னு அழைக்கப்படுறது? குற்றால குறவஞ்சி தான். குற்றால குறவஞ்சி தான். அப்புறம் 120 மீன் வகைகளையும், 180 நெல் வகைகளையும் சொல்ற நூல் என்ன? பல்லு வகை. ஆனா பல்லுல ஒரு ஒரு குறிப்பிட்ட நூல் தான் சொல்லியிருக்கும். கரெக்ட் தான். முக்கூடர் பல்லு. முக்கூடர் பல்லு தான் 120 மீன் வகையையும், 180 நெல் வகைகளையும் சொல்லியிருக்கும். மருத நிலத்தோட வாழ்வியலையும் சொல்லியிருக்கும். அந்த முக்கூடர் பல்ல இயற்றுனது யாரு? ஆசிரியர் பேர் தெரியவில்லை. ஆனா அத நாடக பாங்குல இயற்றுனது? நாடக பாங்கில் இயற்றியவர்? என்னாயின புலவர். நாடக பாங்குல இயற்றினது என்னாயின புலவர். அப்புறம் பிள்ளை தமிழ் எத்தனை பருவங்களுக்கு பாடப்படும்? 10 பருவம். அதுல பொதுவான பருவங்கள் 7 பருவங்கள் பொதுவானது. உலால பெண்களுக்கான பருவங்கள் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன சொல்லியிருப்பாங்க? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 5ல இருந்து 7 ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் 2 வரும். அஞ்சுல இருந்து 7ன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கு. இது 2க்கும் டிஃபரன்ஸ் 2. அப்புறம் 2, 6, 6, 7, 8 டிஃபரன்ஸ். அப்புறம் இதுக்கு அடுத்த நம்பர் தான் இங்க போடணும். 8 அப்ப இங்க இது 2க்கும் டிஃபரன்ஸ் ஆமா 11. அப்புறம் 11க்கு அப்புறம் இங்க 12 இங்க 13 வரும்னு நினைக்கிறேன். 13 வரும். இது 2க்கும் டிஃபரன்ஸ் 2 இருக்கணும். கீழ இருந்து பார்க்க கீழ இருக்க நம்பர் பெருசா இருக்கும். 13 தான் வரும். இங்க 14 இருக்கும். இதுக்கு அடுத்த நம்பர் இங்க எழுதுறோம். 13ல இருந்து இதுக்கு டிஃபரன்ஸ்னா 19. அப்புறம் இங்க 20 எழுதுறோம். டிஃபரன்ஸ்னா 25, 26 எழுதுறோம். டிஃபரன்ஸ் 7, 7ங்கிறப்ப 32, 33 எழுதுவோம். 8 டிஃபரன்ஸ் 40. 11க்கும் 7யும் கழிச்சா ஆமா. இது 2 வராது. இது கரெக்ட் தானே? 8ல இருந்து 11 தான் வரும். இல்ல. நான் இது இங்க தப்பா 2ன்னு சொல்லிட்டேன். இங்க வந்து 3, 4 வரும் டிஃபரன்ஸ். இப்படி நான் 4, 2, 6, 6, 7, 8. அது அந்த இடத்துல தப்பா சொல்லிட்டேன். 5, 2 ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 4, 2, 6, 6, 7, 8. இந்த நம்பரும் நமக்கு அந்த பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். இந்த இதுல மட்டும் நமக்கு கரெக்ட்டா ஞாபகம் இருந்துச்சுனாலே இது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துரும். அந்த டைம் லைன் பார்த்துருவோமா? பூலித்தேவர் வந்து 1755ல பூலித்தேவர போரிட சொல்லி ஹெரனுக்கு உத்தரவு வரும். களக்காடு போர் 1756ல நடக்கும். இந்த டைம் லைன்லாம் அப்படியே வரிசையா படிச்சுட்டீங்கன்னா, அந்த பூலித்தேவர்ல ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா தான் வரும். பூலித்தேவருக்கு அப்புறம் வேலுநாச்சியார் வருவாங்க. வேலுநாச்சியாருக்கு அப்புறம் கட்டபொம்மன் வருவாரு. கட்டபொம்மனுக்கு அப்புறம் மருது சகோதரர்கள். அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை. இவங்க எல்லாமே அடுத்தடுத்து வந்தவங்களா தான் இருக்கும். அத ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே, நமக்கு அந்த இடத்துல எலிமினேட் பண்ண முடியும். 56ல பூலித்தேவர். பூலித்தேவர் களக்காடு போர் நடக்கும். 61ல கைப்பற்றியிருப்பாங்க. மருதநாயகம் வந்து பூலித்தேவரோட நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், இன்னொன்னு என்ன? பனையூர். இந்த 3 இதுவுமே முக்கியம். இந்த 3 இடத்த கைப்பற்றியிருப்பாங்க. கைப்பற்றினதுக்கு அப்புறம் 1864 அடுத்த முக்கியமான வருஷம். அதுல இறந்திருப்பாரு. மறுபடியும் இவர் கைப்பற்றியிருப்பாரு. 67 அடுத்த முக்கியமான வருஷம். இதுல நமக்கு தீரன் சின்னமலை பிறந்தது 1756. இந்த இடத்த கனெக்ட் பண்ணிக்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தது 1761. இந்த தூக்கிலிட பட்டம் வந்து அது கடைசி இதெல்லாம் மருது பாண்டியர்களையும் தூக்கிலிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தீரன் சின்னமலையும் தூக்கிலிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கடைசி இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு தொகுப்பா கடைசி பார்த்துக்குறோம். ஏன்னா அந்த இடம் தான் முக்கியமானது. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கயத்தாறுல, நாகலாபுரத்துல சுப்பிரமணியர் அவரை கைது பண்ணது கல்லர்பட்டி. சரி, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுச்சு. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி.